உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொத்து சொகத்தை விட சந்தோஷமான வாழ்க்கையை விட ரொம்ப முக்கியம் தன்மானம் சார், தன்மானம். அந்த ஆதிப்பையன் என் தன்மானத்தை உரசி பார்த்துட்டான். அதுவும் இல்லாம என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி நாடக ஆடி தாலி கட்டின அந்த அழகர் பயலுக்காக என் தன்மானத்தை சீண்டி போட்டான். அதனாலதான் சார், அதனாலதான் அவனை என் வாழ்நாள் எதிரியா நினைச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த இருக்க சார், எங்க ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க. அது நேத்து இன்னைக்குன்னு ஒரே நாள்ல வந்தது இல்ல. இந்த மரியாதைக்காக நான் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கேன், எவன் காலில் விழுந்திருக்கேன், இந்த எலெக்ஷனுக்கு 80 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் சார். அதுவும் 5 தடவை தொடர்ந்து பிரசிடென்டா இருந்திருக்கேன். என்கிட்ட ஒரு பஞ்சாயத்துக்குன்னு வந்தா நான் சொல்றதான் சார் முடிவு. அதுக்கப்புறம் எவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ எங்கேயும் போக மாட்டானுங்க. ஏன்டா தர்மலிங்க பேச்சுக்கு அப்படி ஒரு மரியாதை இருந்துச்சு. இது அம்புட்டையும் இந்த அழகர் பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கெடுத்து போட்டான். இந்த ஆதி என்னட்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்னையே எதிர்த்து நிக்கிறான். அதான் ஒத்த காயா நகர்த்தி இன்னைக்கு மொத்தமா முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் சார். அது மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள எம்புட்டு மரியாதை இருந்ததோ அதே மரியாதை வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா இந்த அழகர் பையன் என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தானோ அன்னையிலிருந்து என் பொண்டாட்டியும் மதிக்கிறது இல்ல, என்ன பெத்த மகராசி எங்க ஆத்தா அவளும் என்ன மதிக்கிறது இல்ல. அவ்வளவு எதுக்கு சார், நான் பெற்றிருக்கனே என் பிள்ளைங்க கூட என்ன மதிக்கிறது இல்ல சார். சார் புடவையெல்லாம் கட்ட வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆதியை என்னவோ பண்ணிட்டீங்க, ஆனா உங்க மருமகன் எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே. ஸ்வேதாமா, சனி பணம் தனியா போகாது, கூட இன்னொன்னையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போகும். இங்க இருங்க, இந்த ஆதியவே இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கேன்னா இந்த எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அழகரை அவனை என்னெல்லாம் பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. இங்க இருங்க, இந்த ஆதி பயலுக்கு வாழ்க்கையை மட்டும்தான் கெடுத்தேன், ஆனா அழகருக்கு தக்காளி வாழ்க்கையே இல்லாம பண்ண போறேன். சரியா? எங்களுக்காக ஆதியை நீ பழி வாங்கியிருக்க, அதே மாதிரி ஓ மருமகனை ஏதாவது பண்ணணும்னா சொல்லு, அதுக்காக நாங்க 2 பேரும் உனக்கு உதவி பண்றோம். வேண்டாம் சார், வேண்டாம். அவன் அழிவ நான் மட்டுமே கொண்டு வரணும். இந்தாருங்க, அவன் கண்ணுல என்னாலதான் கண்ணீர் வரணும். இந்த ஸ்வேதாமா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சிட்டுக்குருவி ரக்கையை பிச்சா மட்டும் போதாது சார். இந்த அழகருக்கு ரக்கையெல்லாம் உடைச்சு அப்படியே கைக்குள்ள பொத்தி வச்சுக்கணும். அவன் மூச்சு விட முடியாம துடிப்பான் பாருங்க. அத என் கை உணரும் சார். அது அப்படியே ரத்தத்துல ஏறி அந்த சந்தோஷம் மூளைக்கும் மனசுக்கும் போகும் பாருங்க. அத நான் உணரணும் சார். சார் நீங்க போய் அந்த சாரதாமாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்ற வேலையை பாருங்க. நான் போய் அந்த அழகர் பயலோட வாழ்க்கையை முடிச்சுப்புட்டு உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன். என்னையா மாப்பிள, என்ன இங்க நின்று இருக்க? உனக்கு ஏன் மேல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருக்கிற நீ. அன்னைக்கு ஆண்டாள குத்தறவனுக்கு உன் பேர் சொன்னாண்டிக்கே உன்னை வெட்டி இருக்கணும். நானு சும்மா விட்டா நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என்னடா சிரிக்கிறான்ற? ஏய்யா மாப்பிள, இம்புட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ கம்முட்டு இருந்தியா? அட சொல்லியா? ஐயோ கடவுளே, உனக்கு கோவம் ஏன் மேல தானையா? மோதுறதா இருந்தா என்கிட்ட மோதலாம் இல்லடா. எதுக்குடா ஆதி வாழ்க்கையில் விளையாண்ட? எதுக்குடா தமிழை கடத்துன நீ? சொல்லுடா, சொல்லு. மாப்பிள விடியா விடியா,
கிழிஞ்சிற போது சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ச்சே சட்டையை கசக்கிப்பட்டியே. ஐயா மாப்பிள என்னையா கிறுக்கு பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் 3 மாசமா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து அடிக்கிற நீயே? ஏய் போயா அங்கிட்டு, சின்ன புள்ளத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. தர்மலிங்கம், என் கோவம் என்ன தெரியாம பேசுகிற நீ. ஏய் உன் கோவம் என்னன்ட்டே தெரியாமையே இருக்கட்டும். ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்ட்டு உனக்கு ஆதிக்கம் புரிஞ்சுதா? ஏடா ஏலே, எங்கிருந்தோ வந்து என் நிம்மதியை கெடுப்ப, என் மரியாதை எல்லாம் கெடுத்து விடுவ. உன்னை நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு விட்டுறணும். ஏலே தர்மலிங்கம்டா, தர்மலிங்கம், அம்புட்டு சீக்கிரமெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ஏலே நீ என்ன சொன்ன? ஓ மேல கோபம் இருந்தா உங்ககிட்ட மட்டும் தான் காட்டணுமா? ஏலே இந்த ஆதி பையன் உனக்காக என்கிட்ட வந்து என்னை எரிச்சு கொன்றுவேன்னு சொன்னானே, அதை நான் சும்மா விடணும்? ஏலே உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவன் மேலதான்டா எனக்கு கோவமே. அதான் கட்டம் கட்டி காலி பண்ணி போட்டேன். என்னடா பாக்குறவன் இந்த 3 மாசமும் இந்த ஆதி பையன் எப்ப சிரிக்கணும், எப்ப அழுவணும், எப்ப தவிக்கணும், எப்ப துடிக்கணும்ட்டு முடிவு பண்ணது அந்த ஆண்டவே இல்லடா, இந்த தர்மலிங்கம். ஏலே பாரதிய ஆபாசன் பண்ண சொன்னதும் நான் தான், அதை தடுத்து ஆதிகிட்ட சொல்லி பிரச்சனையை வர வச்சதும் நான் தான். ஏலே அது மட்டும் இல்லடா, சாரதாமாவை இங்க வர வச்சு எல்லா பிரச்சனையும் தொடங்கி வச்சு இன்னைக்கு சுபம் போட்டு முடிக்கிற வரைக்கும் அம்பூட்டியும் பண்ணது நான் தான்டா. ஏய் நானே தான். ஏய் மாப்பிள என்னையா சைலண்டா நிக்கிறவன்? ஓ என்னடா இவன் அம்புட்டு உண்மையும் நம்ம கிட்ட சொல்றான்னு பார்த்துட்டு இருக்கியா நீ? அது ஒண்ணும் இல்லையா, இப்ப ஆதியம் முடிச்ச மாதிரி அடுத்து உன்னதான முடிக்க போறேன். அதான் நேரடியா சொல்லி வச்சு முடிச்சு போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏலே தக்காளி இன்னும் அதிகபட்சம் 24 மணி நேரம் தான்டா. அதுக்குள்ள உன் வாழ்க்கைய நாறு நாரா கிழிச்சு தொங்க விடுவேன். ஆனா இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நீ போய் ஆண்டாள் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அப்படியே பாரதி கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவளும் நம்ப மாட்டா. அதான்டா தர்மலிங்கத்தோட பலமே. நான் கூட உன்னை இப்பவே வெட்டி அனாதை பணமா தூக்கி போட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். இப்ப கூட நீ ஒன்னு சொன்ன பாத்தியா, நீ என்ன பண்ணாலும் ஆண்டாலும் நம்ப மாட்டா, பாரதியை நம்ப மாட்டான்னு. அங்க மாத்தனடா நான் என் முடிவை. புரியல? உன்னெல்லாம் யாருக்கு தெரியாம வெட்டிட்டு போனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. உன் முகத்தரையை கிழிச்சு ஆண்டாள் கையாலே அருவாலை குடுக்க வச்சு பாரதிய பக்கத்துல நிக்க வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை கண்ட துண்டமா வெட்டல வெட்டண்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.